மிதுன ராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். இந்த தமிழ் ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த ஆடி மாதம், இந்த மாதத்தில் கிரக நிலைகள், கிரக பெயர்ச்சிகள், இதை சார்ந்து உங்களுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மிதுன ராசி நேயர்கள். ஏன்னா மிதுன ராசியில் தான் உபய வீடான மிதுன ராசியில புதன் பகவான், அதாவது ஆட்சியும் உச்சமும் பெற்று, அதாவது உங்களுடைய ராசிநாதனாகிய புதனா இருப்பதனால எப்பவுமே நீங்க அறிவு சார்ந்த சில விஷயங்களை சாதிச்சு கரெக்டான முறையில ஒரு மற்றவங்களுக்கு முன்னால ஒரு திறமைப்பட செயல்படக்கூடிய ஒரு அதிகார பலம் மிதுன ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே அது உண்டு. ஆனா இந்த நிலை பெற்றிருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு பலவிதமான சிரமங்கள், சில முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றங்கள், ஒரு தடைகள் எல்லாமே இருந்தது. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு விதத்துல கண்டக சனி நடந்தது ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஷ்டம சனி நடந்தது. இந்த அஷ்டம சனி முடிஞ்சு கூட ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஆகி போச்சு. ஆனா இந்த சனி பயிற்சி பிறகு ஜனவரி 2023 ஜனவரி மாசம் 17ஆம் தேதி சனி பயிற்சி ஆனதுன்னா நமக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு அருமையா இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா இந்த 1 வருட காலமும் பார்த்துட்டோம்னா ஒரு பெரும் விதத்துல நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைச்சதா அப்படின்னா மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு சாதகமான முறையில எந்த ஒரு நிலைப்பாடுகள் இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிரக அமைப்புகள் தாங்க காரணம். அதாவது அந்த விதத்துல இப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனையோ சில தடைகள் வந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு முயற்சிங்கிறது ஒரு விதத்துல ஒண்ணு நடக்கலன்னா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க. இது ஏன் சரியா வரல, இது ஏன் சரிப்படுத்த நம்மளால செய்ய முடியல, அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திறமை அப்படின்னா ஒரு சிந்தனை கண்டிப்பா மிதுன ராசிகளுக்கு உண்டு. ஆனா அந்த முயற்சிகளும் நீங்க மென்மேலும் முயற்சிகள் எடுத்தாலும் அதுக்கு வளர்ச்சிகள் இல்லாத அளவுக்கு போயிருச்சு. ஆனா இந்த ஆடி மாதத்துல பார்த்தோம்னா உங்களுடைய கிரக அமைப்புக்கு, உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது சனி வக்ர நிலை அடைய போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தது. அப்போ அந்த லாபஸ்தானங்கிறது என்னங்க, ஒருத்தருடைய வரவு, பணம், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒரு வேலையே செஞ்சா கூட அந்த பணம் நமக்கு கரெக்டான முறையில் கிடைக்கணும். ஒரு தொழிலே சொந்தமா நம்ம தொழில் செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த தொழில நமக்கு லாபம் இருந்தா தான் அந்த தொழில நம்ம முழுமையை நடத்தவும் முடியும், அந்த தொழில் விருத்தி அடைய முடியும், அதாவது வளர்ச்சி அடையவும் முடியும். அப்படிங்கிற போது அந்த லாபத்தை கொடுக்கறதே அந்த 11ஆம் இடம் தாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த சனி பார்வை பெற்று இருந்த காலகட்டம் இந்த 1.5 வருட காலமும் சொல்ல போனோம்னா உங்களுடைய வரவு எப்படி இருக்கும்னா நீங்க முழுமையா கஷ்டப்படுவீங்க, நீங்க முழு முயற்சி எடுப்பீங்க, பல்லும் பகலும் யோசிக்காம பாடுபட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பலன்கள் முழுமையா கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முழுமையா கிடைச்சிருக்காது. ஒரு விதத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் வந்ததுங்க, இன்னும் நாளைக்கு வரும் இல்லையா, அது அடுத்த வாரம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புல தான் போயிட்டு இருந்திருக்கோம். சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே கை நிறைய சம்பாரிச்சுங்க, அருமையா என் பணம் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தத. ஆனா கடைசியில பார்த்தோம்னா அடுத்தவங்களை நம்பி ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு போச்சு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விதத்துல நான் ஒரு தொழில பண்ணினேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பம் நல்லா இருந்தது, இப்ப பார்த்தோம்னா எல்லாமே லாஸ் ஆகி போச்சுங்க. கடமைக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கட்டாயத்துக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறவங்க மிதுன ராசி நேயர்கள் இருக்கத்தான் செய்யறீங்க. குறிப்பா சொல்ல போனா வேலைக்கு போறவங்க பார்த்தோம்னா வேலையில பெருவித மாற்றங்கள், குறிப்பா
திறமை இருக்குது. நம்மளால எதையும் கண்ணுல பார்த்தோம்னா கையில செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் மிதுன ராசிகளுக்கு உண்டு. அடுத்தவங்க செய்யற விஷயத்துக்கு நீங்க செய்யற வேலைக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் உண்டு. ஒரு கஸ்டமரா இருந்து நீங்க ஒரு கடைக்கே போனா கூட எப்படி பேசணும், ஒரு பொருள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது அருமையா தெரியும். ஒரு வேலையை ஒரு கடையில் நீங்க வேலையை செஞ்சா கூட அந்த இடத்துல முதலாளி கிட்ட பேரும் புகழ் வாங்கக்கூடிய ஒரு திறமை மிதுன ராசினியர்களுக்கு உண்டு. ஆனா நீங்க அன்பா பழகினாலும் அறிவு சார்ந்த விஷயமா நீங்க யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு சில கெட்ட பேர்களும் தேவையில்லாத வீண் பழிகளும் நம்ம நல்ல விதமே செஞ்சாலும் அது உங்களுக்கு அது ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மிதுன ராசினியர்களுக்கு பட்டதுங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த மாற்றங்கள் இந்த 11ஆம் இடம் சனி பகவான் பார்வை அதாவது எல்லாமே அந்த லாபஸ்தானங்கிறது விரயமா மாறிச்சு. அதே சமயம் உங்களுடைய நிலையில குரு பகவானும் 12ஆம் இடத்துல அதாவது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருந்தும் அதாவது ஒரு நன்மைகள் சில விஷயத்தில் பார்த்துட்டீங்கன்னா குடும்ப ரீதியில கூட ஒரு எதிர்பாராத ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனா கண்டிப்பா சிலர் பார்த்தோம்னா நான் ஒரு இடம் வாங்கணுங்க, அதுல இருந்து ரொம்பவுமே கடன் பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு, கடைசிட்டு அந்த இடத்தையும் போய் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆகிருக்குங்க. இந்த நிலையில் இருந்து நீங்க மாறுதல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ இந்த நிலை கண்டிப்பா சனி பகவான் அதாவது வக்ர கதி அப்படிங்கிற போது அதாவது சனியோடைய இயல்பு நிலை மாறாக செயல்பட போகுதுங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சில செய்திகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுதுங்க. அதே சமயத்துல இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இந்த ஆடி மாதத்துல முழுமையா அதாவது இருக்க போகுதுங்க, செவ்வாயோட இருக்க போகுதுங்க. அப்போ இந்த குரு பகவான் கரெக்டா 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பாக்குதுங்க. அப்போ சுகஸ்தானத்தை பார்க்கும்போது தாயார் சம்பந்தப்பட்ட சொத்து, தாயார் சம்பந்தமான உடல் ஆரோக்கியத்துல முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் மருத்துவம் குடும்ப ரீதியில ஏதாவது விரைய செலவுகள் அதாவது தெண்ட செலவுகள் நாம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம் 10 ரூபா, கடைசிட்டு பார்த்தோம்னா அது ஒரு மருத்துவத்துக்கு செலவு பண்றது அப்படியே பார்த்து நமக்கு சரியாகலையே அப்படிங்கிற சில பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா குறைய போகுதுங்கிறத விட முழுமைய தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்பட போகுதுங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். அப்ப தாய் வழி சொத்து சம்பந்தப்பட்டதும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது அந்த 4ஆம் இடம் தாங்க. அதே சமயம் குழந்தைகளுக்கே பார்த்துட்டா கூட கல்வி சம்பந்தப்பட்டது நாம குழந்தைகளை ஒரு அளவுக்கு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பெற்றவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்திருந்திருப்பீங்க. ஏன்னா மிதுன ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தன்னுடைய குடும்பம் ஒரு நல்ல ஒரு தரத்தில் கொண்டுட்டு போய் தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குடும்பம் 4 பேர் மத்தியில ஒரு கௌரவமா ஒரு செல்வாக்கா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு விதத்துல பார்த்தா பொருளாதார தடை, ஒரு விதத்துல பார்த்தா வீடு கட்டுற விஷயத்துல இருந்து ஒரு இடம் வாங்குற விஷயம் வரைக்கும் நாம முயற்சி பண்றோம், அடுத்தவங்களுக்கு சாதகமா போகுது, ஆனா நம்ம எந்த ஒரு முயற்சிகளும் செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. சிலருக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லதே செஞ்சாலும் அதுல தேவையில்லாத கெட்ட பேர் பங்கங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும். அதே நேரம் இந்த 4ஆம் இடம் இந்த சுகஸ்தானத்துல குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்கறது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தையும் பார்ப்பதனால கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஒரு முடிவு காலம் வரக்கூடிய கண்டிப்பா இந்த ஆடி மாதம் மேன்மையான யோகத்தை கொடுக்க போகுதுங்க. அப்படின்றதுனால நிச்சயமா இந்த ஆடி மாதம் தேவாலயங்கள் போறது, கோயிலுக்கு போய் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனைகள் பண்றது, அதே சமயத்துல முன்னோர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது கர்ம பலன்களை அதாவது சில பேருக்கு கெட்ட சொப்பனங்கள் அடிக்கடி வர்றது, சில காரியங்களை தடைகள் ஆகிறது அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு கங்கை அப்படின்னா ஒரு ஆற்றங்கரையில் இல்லையா ஒரு குளம், அதே மாதிரி நம்மளுடைய ஒரு அமாவாசை ஆடி அமாவாசைக்கு ஒரு கோயிலுக்கு போய் குடும்ப பெயர்களுக்கு அல்லது மிதுனராசினியர்களுக்கு குறிப்பா தன்னுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனைகள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா இந்த தடப்பட்ட காரியங்கள் நிவர்த்தி ஆகும். சில எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் சாதகமான முறையில செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கட்டாயம் ஏற்படுங்க. மிதுனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் கண்டிப்பா ஒரு சுகமான மாதம், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சாதகமா முடிக்கக்கூடிய மாதமா இருப்பதனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பா வளர்ச்சி நிச்சயமா உண்டுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன்ங்க. இந்த கோச்சார பலன் உங்களுடைய அதாவது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நம்ம சொல்லி இருக்கிறோம்ங்க. அடுத்தது என்னன்னா உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதுல என்ன திசை புத்தி நடக்குது, என்ன லக்னம் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.